பணிவான வணக்கம். நிகழ்வினுடைய முதலாவதாக கடவுள் வாழ்த்து. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கிடுவோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் நம்முடைய அம்மா தொடரலாமா? பேசுங்கம்மா. தொடங்கிருங்கப்பா, தொடங்கிருங்கம்மா. இன்றைய தினம் நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய 123வது தொடர் ஆய்வு கருத்துரை அரங்கமானது இனிதாக துவங்கப்பட்டிருக்கின்றது. அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற அற்புதமான ஒரு நோக்கத்தை, குறிக்கோளை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொரு அறத்தலைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கான ஆய்வுரையை மிகச் சிறப்பாக, வேறெங்குமே இந்த அளவிற்கு சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பாக தங்களுடைய ஆய்வுகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய 123வது ஆய்வரங்கமானது சித்திரை மாதம் 5ஆம் நாள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அளவிலே மிகச் சிறப்பாக தொடங்கி இருக்கின்றது. இந்த அரங்கத்தில் இன்றைய தினம் சிறப்புரை நம்முடைய ஆற்ற இருக்கக்கூடிய பாரதி அம்மா அவர்களையும், அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பானது இன்னுயிர் ஈத்த சடாயு என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு. அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக நம்மிடையே அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல அரங்கத்தில் தினந்தோறும் வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும், உங்கள் அனைவரையும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு நேரடியாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக பாரதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் போற்றுதலுக்குரிய அம்மா திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், இந்நிகழ்வினை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தங்கை போல்தான் இருக்கு குரல் பார்க்க, அந்த வகையில் அனுஷா அவர்களுக்கும், ஏவாஞ்சலின் இந்த நிகழ்விற்கான பின்னூட்டத்தையும் தலைமையுறையும் சிறப்பாக வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற ஐயா அவர்கள் ஏவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், அசோகன் ஐயா அவர்களுக்கும், கோப்பெருந்தேவி, இன்னும் நிரம்ப ஆட்கள் இதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் என்னுடைய இனிய பொன்னான மாலை வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னுயிர் இந்த சடாயு. அதாவது இது பாகம் 2 என்றே கூற வேண்டும். அந்த வகையில் இதற்கு முன்னரே அடியேன் கண்டனர் கழுகின் வேந்தையே என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கின்றேன். அதனுடைய தொடர் பாகம்தான் இது 2வது. நாம முதல் பாகத்தில் என்ன நிகழ்வுகளை கண்டோம் என்றால், கம்பராமாயணத்தில் சடாயு எந்த அளவிற்கு ஒரு போற்றுதலுக்குரிய கதாபாத்திரமாக கம்பரால் படைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அவருடைய கம்பநாட்டாழ்வார் எவ்வாறு சடாயுவை அறிமுகப்படுத்தினார், ராமபிரானும் இலக்குவனும் சீதா பிராட்டியும் சடாயுவை எவ்வாறு சந்தித்தார்கள், தன்னுடைய நண்பனின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்ட சடாயு நண்பனின் மறைவிற்காக, தைரதன் மன்னனுடைய மறைவிற்காக புலம்பிய நிகழ்வுகளையும், பின்னர் சடாயுடைய தன்னுடைய நண்பன் இறந்த பிறகு தான் மட்டும் உயிரோடு வாழ்ந்து என்ன பயன் என்று தானும் உயிர் நீத்துக் கொள்கிறேன் என்று கூறிய அளவில் ராம இலக்குவனரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்ட நிகழ்வு, இவர்கள் எதற்காக கானகத்திற்கு வந்தார்கள் என்ற நிகழ்வுகளை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அங்கு அவர்கள் பர்ணசாலையை அமைத்து அங்கு தங்கும் பொருட்டு அவர்களுக்கு வழி காண்பித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடத்திலேயே சடாயு தங்கினார் என்பது வரை நாம் சென்ற பகுதியில் கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னுயிர் ஈந்த சடாயு. இந்த மூவருக்கும் பாதுகாப்பாக ஒரு பார்ப்பை பார்க்கும் பறவை போல பாதுகாத்தான் என்ற ஒரு தொடரை கம்பநாட்டாழ்வார் அழகாக பயன்படுத்தியிருப்பார். அந்த சொற்றொடருக்கு ஏற்றார் போல இந்த மூவரையும் சிறப்பாக பாதுகாத்து வந்த சடாயு எவ்வாறு உயிர் நீத்தார் என்ற அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த நிகழ்வில் உங்களோடு சேர்ந்து அடியேனும் சிந்திக்க இருக்கின்றேன்.
அந்த வகையில் சென்ற நிகழ்வில் பார்த்தீர்கள் என்றால் கோதாவரியினுடைய நதிக்கரையில் தான் பர்ணசாலை அமைத்ததாகவும் அங்கு அவர்கள் தங்களுடைய வனவாசத்தின் ஒரு பகுதியை கழித்தனர் என்றும், அந்த கோதாவரி நதிக்கரையின் சிறப்பு, அங்கு இருக்கக்கூடிய பத்ராச்சல பெருமானுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் சென்ற நிகழ்வில் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அதன் பிறகு சீதா பிராட்டி ராவணன் கவர்ந்து செல்கின்ற பொழுது மீண்டும் சடாயு அந்த ராவணனோடு போரிட்ட நிகழ்வுகளையும் உயிர் நீத்த நிகழ்வுகளையும், அந்த உயிர் நீத்த சடாயுவிற்காக ராமபிரான் நீர்க்கடன் செய்த நிகழ்வுகளையும் தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இடையில் பார்த்தீர்கள் என்றால் சூர்பனகை ராமபிரான் மீது ஆசைப்பட்டு அங்கு மூக்கறுபட்ட நிகழ்வுகள், பின்னர் அதையெல்லாம் கொண்டு சென்று தன்னுடைய அண்ணனாகிய ராவணனிடத்தில் கூறியமை, ராவணன் மாய சூழ்ச்சிகள் செய்து மாரிசனை அனுப்பியமை, மாயமானை பின்தொடர்ந்து அந்த மாயமானிற்காக சீதா பிராட்டி ஆசைப்பட்டது, அதை பிடித்து வரும் பொருட்டு ராமபிரான் சென்றது. பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இலக்குவன் சீதா பிராட்டி அந்த மாயமானானது அந்த மாயமானுடைய சத்தத்தை கேட்டு சீதா பிராட்டிக்கு ராமபிரானுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்திருக்குமோ என்று கூறி இலக்குவனை அனுப்ப முற்பட்டது. அப்பொழுது அவர் ஒரு கோடை கிழித்து இதை தாண்ட வேண்டாம் என்று கூறி சென்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இடையில் நடந்தன. இருப்பினும் ராவணன் ஒரு கபட சந்நியாசி வேடத்தில் சீதா பிராட்டியை கவர்ந்து செல்கின்ற பொழுது மீண்டும் அந்த சீதா பிராட்டியை காத்தற் பொருட்டு சடாயு அவரை பின்தொடர்ந்து சென்றார். அது முதற்கொண்டுதான் நாம் இந்த நிகழ்வில் பார்க்க இருக்கின்றோம். இன்னொன்று, கம்பநாட்டாழ்வார் பல கதாபாத்திரங்களை படைத்திருந்தாலும் புள்ளினங்கள், விலங்குகள் என்ற பல கதாபாத்திரத்தையும் கம்பராமாயணத்தில் படைத்திருக்கின்றார். எந்த அளவுக்கு பெரும் கதாபாத்திரங்கள் சிறப்பாக பேசப்பட்டனவோ அந்த அளவுக்கு துணை கதாபாத்திரங்களும் சிறப்பாக பேசப்பட்டனவென்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில் எதிர்மறை கதாபாத்திரம் ராமாயணத்தில் பார்த்தீர்கள் என்றால் எதிர்மறை கதாபாத்திரமாக நின்றவன் யார் என்றால் ராவணன். அந்த எதிர்நிலை கதாபாத்திர அந்த கதை தலைவனுக்கு இணையான பலம் கொண்ட ராவணனோடு ஒரு சில கதாபாத்திரங்கள் தான் எதிர்த்து நின்று போர் செய்தன. அப்படி போர் செய்த கதாபாத்திரங்களில் அந்த வரிசையில் ஆகச் சிறந்த வீரனாகவும் முதன்மை வீரனாகவும் என்று கூட நாம் நினைத்து கொள்ளலாம். அந்த வகையில் ராவணனோடு சடாயு போர் புரிவதாக கம்பநாட்டாழ்வார் நமக்கு காண்பித்துள்ள அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சடாயுனுடைய மேன்மையை நன்றாக நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன. சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல துணியும் பொழுது தனியாலும் முதல் ஆளாகவும் எதிர்த்த ஒரு கதாபாத்திரம் தான் சடாயு. அப்படி எதிர்த்த அந்த சடாயு ராவணனுக்கு பல அறிவுரைகளை கூறுகிறாராம். எவ்வாறாக அறிவுரை கூறுகிறார் என்றால், சீதா பிராட்டியை கவர்ந்து செல்கின்ற அந்த ராவணனை பின்தொடர்ந்து அப்படி பறந்து போறார். ஏன்னா பிராட்டியை சடாயு தன்னுடைய மருமகள் என்ற நிலையில்தான் அழைக்கிறார். ராமனையும் இலக்குவனரையும் தன்னுடைய மகன்களாக நினைத்து கொண்ட சடாயு சீதா பிராட்டி மருமகள் என்று நினைத்துக் கொள்கிறார். தன்னுடைய மருமகளை ராவணன் இவ்வாறு இந்த புட்பக விமானத்தில் கடத்தி கொண்டு செல்கின்றன என்று அந்த புட்பக விமானத்தை பின்தொடர்ந்து செல்கிறார். போய் எங்கே போகிறாய், அடே நில் நில் என்று கூறி தடுக்கிறாராம். சீதையை ராவணனுக்கு ஒரு என்னன்னா ஒரு சாபம் இருக்கிறது. விருப்பம் இல்லாமல் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை தொட்டால் மரணம் என்று பிரம்மதேவன் கொடுத்த அந்த சாபம். அதனால் ராவணன் சீதையை தொடவில்லை என்பதை அறிந்து கொஞ்சம் நிம்மதி அடைகிறார். நிம்மதி அடைந்தவர் தன் கோபத்தை அடக்கி கொண்டு சீதா பிராட்டியை பார்க்கிறார். மருமகளே, பயப்படாதே என்று முதலில் பிராட்டிக்கு தைரியத்தை சொல்கிறாராம். பின்னர் தான் ராவணனுக்கு அறிவுரை கூறத் தொடங்குகிறார். இந்த பிறவியில் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான நீ காரியத்தை செய்ய துணிந்தாய்? இந்த பிறவியில் உன் சுற்றத்தோடு அழிவதற்கு காரணமான ஒரு கொடுமையான செயல், அத்தகைய செயலை தான் நீ செய்ய துணிஞ்சிருக்க. இதை விட ஒரு செயலை உன்னால செய்ய முடியுமா? இது தவறான செயல். இந்த செயலை தவிர வேறு செயல் ஏதாவது உண்டா? உன்னுடைய சுற்றம் அழிவதற்கான ஒரு செயல்தான் இத்தகைய செயல். இந்த பிறவைக்கு மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்லாமல்
மறுமைக்கும் நீ செய்த இந்த பாவமானது உன்னை தொடரும் அல்லவா, உனக்கு நரக துன்பத்தையே தரும். எந்த பிறவிக்கு, அதாவது இந்த பிறவிக்கு நன்மை இல்லைன்னா எந்த பிறவிக்குமே நன்மை கிடையாது. எந்த பிறவிக்கும் நீ நன்மை எண்ணிட்டு நீ நினைச்சு இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்ய நீ துணிந்தாய். அறமற்ற செயல் அல்லவா, பிறர் மனை கவர்தல் என்பது ஒரு அறமற்ற செயல் அல்லவா, இந்த செயலை நீ செய்து விட்டாயே, இது சரியா என்று ராவணனுக்கு அறிவுரை கூறுகிறாராம். சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவனே, மூடனே, இந்த ராமபிரானும் லக்குவனும் யாருன்னுட்டு நீ நினைச்சிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா அவங்க யாருன்னுட்டு? கம்பநாட்டாழ்வார் எங்கெல்லாம் ராவணன் மண்ணுலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டுதான் அவதாரம் செய்திருக்கிறார் என்றாலும் பரம பதத்தில் இருக்கின்ற நாராயணன் தான் திருமால் தான் ராமனாக அவதரித்திருக்கிறார் என்பதை ஆங்காங்கே தன்னுடைய பாடல்கள் மூலயமாக அழகாக காண்பித்திருக்கிறார் கம்பநாட்டாழ்வார். அப்படி யாருன்னுட்டு இந்த ராமபிரான் உனக்கு தெரியுமா அன்னிட்டு சொல்லும் பொழுது, முத்தேவரின் மூல முதற் பொருளாம் அத்தேவர் இம்மானிடர் ஆதலினால் எத்தேவரோடு எண்ணுவது எண்ணம் இலாய் பித்தேரினை ஆதல் பிழைத்தனையால். யாரோட நீ யாரன்னிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க? நீ செய்த இந்த செயலால் நீ என்னென்ன இழப்பாய் தெரியுமா? நீ பெற்ற வரங்கள், மாயை முதலிய வித்தைகள், ராமனது அம்பு உன் மீது படுகின்ற வரையில்தான் உன்னுடைய உயிர் உன்னிடத்தில் இருக்கும். ஆதலால் நீ உயிர் பிழைக்க விரும்பினால் இப்பத்தினியை விட்டுவிடு, நானே அழைத்து சென்று ராமனிடம் சேர்த்து விடுகிறேன் என்று பலவாறாக அறிவுரை கூறினாராம் சடாயு. பிறர் மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றே ஆன்ற ஒழுக்கு. இது போல இலக்கியங்களும் இந்த கருத்துக்கு பலவிதமான சான்றுகளை கொடுத்திருக்கின்றன. அற இலக்கியங்களில் ஒன்றான நாலடியாரும் அறம், புகழ், கேண்மை, பெருமை இந்நான்கும் பிறன் தாரம் நச்சுவார் சேரா. பிறன் தாரும் நச்சுவாருக்கு என்னென்ன சேரும்ன்றத வேற சொல்லியிருக்காங்க. என்ன சேரும் என்றால், பிறன் தாரும் நச்சுவார் சேரும் பகை, பழி, பாவம் என்று அச்சத்தோடு இந்நான்கு பொருளும் சேரும் என்று நாலடியார் சொல்லியிருக்கு. அப்ப என்ன காரணத்திற்காக ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான் என்றால் ஆசையின் பொருட்டு. தங்கைக்குரிய மாய வார்த்தைகளுக்கு உட்பட்டு சீதா பிராட்டியை தன் பொருட்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து பிராட்டியை கடத்தி செல்கிறான். ஆசை. அப்ப என்ன காரணம் என்றால் ஆசைதான். இதையே தான் அப்ப ஆசையை விட்டொழிய வேண்டும் அனைவரும். இதே இக்கருத்தை தான் திருமூலரும் கூறியிருக்கிறார். ஆசையை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமீன்கள் என்றார். அருணாச்சல கவிராயரும் தன்னுடைய ராம நாடக கீர்த்தனையில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அழகா. விட்டு விடுடா சீதையை, விட்டு விடுடா ராவணா, விட்டு விடுடா சும்மா, விட்டு விடுடா சுடு நெருப்பினாலே அடியோடே வேகாதே, சொரூபத்தை தெரியாமல் நரகத்தில் மூழ்காதே, அடடா சொன்னேன் சொன்னேன் நடுவிலே சாகாதே, ஆசையினால் குலநாசம் ஆய் போகாதே. அதாவது ஆசை வைத்தால் குலத்தோடு அழிந்து போக கடவாய் என்ற கருத்தை தான் அருணாச்சல கவிராயருடைய இந்த ராமநாடக கீர்த்தனையும் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. கம்பநாட்டாழ்வாரும் இத்தகைய கருத்தை கூறியிருக்கின்றார். அவருடைய கூற்று பார்த்தீங்கன்னா, கெட்டாய் கிளையோடும் உன் வாழ்வையெல்லாம் சுட்டாய் இது என்ன தொடங்கினை, நீ பட்டாய் எனவே கொடு பத்தினியை விட்டு ஏகிதுயால் விளக்கின்ற இளையாய். விட்டுவிடுடா, நீ செய்த இந்த செயலானது பெரும் பாவச் செயல். உன்னை மட்டும் அல்லாமல் உன்னுடைய குலத்தையே இது நாசமாக்கும். இத்தகைய செயலை நீ செய்யாதே என்று அறிவுரை பகர்கிறார் சடாயு ராவணனுக்கு. மனித சமுதாயமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், எதற்கு உட்பட்டான் ராவணன் என்றால் ஆசைக்குத்தான். அந்த வகையில் சீதா பிராட்டியும் மாயமானிற்காக ஆசைப்பட்டாள். அதனால ஆசை வலைகள் ஆங்காங்கே விரியும். அசந்து விட்டால் அது நம்மை மயக்கும். ஆசை யாரை விட்டது?
சூர்ப்பனகை விரித்த வலையில் சிக்கிக் கொண்டான் ராவணன். அந்த வகையில் மனித சமுதாயத்திற்கு ஆகச் சிறந்த அறத்தைத்தான் கம்பராமாயணம் வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. அந்த வகையில் கண்ணதாசனுடைய ஒரு பாடலும் நமக்கு நினைவிற்கு வருகிறது. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்வின் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார். அந்த பாடல் ஒன்று நினைவிற்கு வந்தது. அதனால் மனித சமுதாயம் ஆசைக்கு ஆட்படக்கூடாது என்பதைத்தான் நமக்கு ராமாயண காதையும் வலியுறுத்துகின்றது. ராவணனுக்கு இன்னும் பலவாறாக அறிவுரைகள் கூறுகிறானாம் சடாயு. அதை அழகாக கவிஞர் வாலி தன்னுடைய அவதார புருஷன் என்ற கவிதை தொகுப்பில் எழுதியிருப்பார். அதை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீ அலகாபுரி அரசன், குபேரனின் வெற்றி ஆரத்தை பறித்தவன், அமராவதி அரசன் இந்திரனின் அதிகாரத்தை பறித்தவன், அத்தகு வீரன் தீரன் அசகாய சூரன், அடுத்தவன் தாரத்தை பறிப்பதலா வீரத்தை காட்டுவது, இதுதானடா உன்னுடைய வீரம், நீ மாற்றான் மனைவி கவர்ந்து செல்வதிலா வீரம் இருக்கிறது என்று அழகான அந்த வரிகள் தான் எனக்கு நினைவிற்கு வந்தது. பர்ணசாலையோடு எடுத்து வந்த பத்தினி நெருப்பை பத்திரமாய் எடுத்து சென்று எடுத்த இடத்திலேயே வை, இல்லையே இழப்பாய் வாழ்வை, ஏற்பாய் சாவை, மரணம் பறிக்கும் உன் மனையால் தன் முடியில் வைத்த பூவை, நீ சிறையெடுத்து செல்வது சீதா அல்ல ஜெகன் மாதா. இந்த மங்கையர்க்கரசியின் மணாளன் சதுர்மறைக்குள் மறைந்திருக்கும் குணாளன். அந்த கோதண்ட ராமன் மீது உனக்கு கோபம் இருந்தால் நீ எடுத்திருக்க வேண்டும் வாளை, தொடுத்திருக்க வேண்டும் போரை, அதற்கு தெம்பில்லாத கோடை, முட்ட கொம்பில்லாத மோழை. உனக்கு எதற்கு அஸ்திரங்கள், இடையில் வஸ்திரங்கள், கண்மணி சீதை என் கண்ணனைய மகள், உன் கிரீடத்தை விட கீர்த்தி வாய்ந்தது என் கண்மணியின் காலடி துகள், என் அன்பு மகளே நீ அபகரித்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன், அடாத காரியத்தை ஆற்றலாமா என்று அறிவுரை பகர்கிறானாம். ரொம்ப அழகான வாலியினுடைய வரிகள். அதை கேட்டும் ராவணன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் இருவருக்கும் போர், ராவணனுக்கும் சடாயுக்கும் போர். எவ்வாறாக என்றால், சடாயு தன்னுடைய அழகினாலேயே ராவணனுடைய வீணை கொடியை ஒடித்தார். அது மட்டுமல்லாமல் அம்புகளால் வீணை கொடியை ஒடிச்சா ராவணன் என்ன செய்தானாம், தன்னுடைய அம்புகளால் சடாயுவை துளைத்தார். ராவனுடைய அம்புகளை எல்லாம் சடாயு பிடுங்கி எறிந்தார். மேலும் அம்புகளை விட்டான் ராவணன். சடாயுனுடைய உடலில் இருந்து இரத்தமானது வழிந்த அந்த நிலையிலும் ராவணனுடைய கவசத்தை அறுத்தெறிந்தார் சடாயு. மேலும் அம்புகளை பதிய செய்தான் ராவணன். அதிவேகமாக ராவணனுடைய வில்லை தன் மூக்கால் அலகால் பறித்தார் சடாயு. பறித்ததோடு அல்லாமல் ஒடித்து எறிந்தாராம். ராவணனின் சூலாயுதத்தை எரிய அந்த சூலாயுதம் பயனற்று போனதாம். தேர்ப்பாகனினுடைய தலையை கொய்து ராவணனுடைய முகத்தில் வீசி எறிந்தார் சடாயு. ராவணன் கதாயுதத்தால் சடாயுவை அடித்தான். அடித்து ஒரு பெரிய மலையானது கீழே விழுவது போல தரையில் விழுந்தாராம் சடாயு. தானே அங்க தேர்ப்பாகன் இல்லாததால தானே இயக்கி ஆகாயத்தில் பறந்து செல்ல முற்பட்டான் ராவணன். ஆனது வாகனத்தோடு சீதை நடுங்கினாலாம். சடாயு மீண்டும் எழுந்தார். பறந்து தேர் மீது பாய்ந்தார். கதாயுதத்தை மீண்டும் எடுத்து எறிந்தான் ராவணன். தேர்க்குதிரைகளை தாக்கி கொன்றான். தேரையும் அழித்தார் சடாயு. தேர்க்குதிரைகளை தாக்கி கொன்றதோடு அல்லாமல் ராவனுடைய முதுகில் இருந்த அம்பரா துணியும் பறித்து எறிந்தார். விடவில்லை. எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி செய்து தன் மருமகளான சீதா பிராட்டியை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாராம் சடாயு. ராவணனின் மீது பாய்ந்து அவனுடைய மார்பிலும் தோளிலும் தன்னுடைய சிறகால் ஓங்கி அடித்தார். அலகினால் குத்தினார்.
மூர்ச்சையற்று ராவணன் விழ, இவ்வளவு தானாடா உன்னுடைய வலிமை என்று ராவணனை பார்த்து சடாயு கேட்டாராம். இறுதியாக என்ன செய்வது என்றறியாமல் எப்படியாவது சடாயுவை வீழ்த்த வேண்டும் என்ற முயற்சியில் சிவவாளை கொண்டு சந்திரகாசம் என்னும் வாளை குறிப்பார்த்து ஓங்க சடாயு சிறகுகள் அறுபட்ட நிலையில் கீழே விழுந்தார். இந்த ராவணனுக்கும் சடாயுவிற்கும் நடந்த போரை பார்த்தீங்கன்னா அருணாச்சல கவிராயர் தன்னுடைய ராமநாடக கீர்த்தையில் அழகாக பாடியிருக்கின்றார். கொத்தி கொத்தி அடித்தானே இடித்தானே சடாயுராசன், கொத்தி கொத்தி அடித்தானே 10 சிரத்திலும் தாளிலும் வெற்றி கரத்திலும் மாறிலும் தோளிலும் தத்தி தத்தி பறந்தெத்தி எத்தி கையால் குத்தி குத்தி எங்கும் சுற்றி சுற்றி மூக்கால் கொத்தி கொத்தி அடித்தானே இடித்தானே என்று. ஆலகாலம் போலே சீறி எதிர்த்தேறி உடம்பெங்கும் கீறி கோலாகல தேரை முறித்து அச்சை முறித்து 10 முடியும் காலாலும் கையாலும் மேலே கிள்ளி கிள்ளி கண்டகன் 4 குண்டலமும் தள்ளி மேல் வரும் அம்பெல்லாம் வாளால் வீழ தட்டி வீணை கொடியையும் துணியையும் வெட்டி வெட்டி எரிந்தானே என்று. இவ்வாறாக போரானது நடந்தது. அந்த போரில் இறுதியாக சிறகுகள் அறுபட்ட நிலையில் சடாயு கீழே விழுந்தார். சீதை விராட்டி இந்த 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 நிகழ்வையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதா விராட்டி பெரும் துயருற்றாளாம். என் பொருட்டுதானே சடாயு ராவணனோடு போரிட்டு இந்த நிலைக்கு ஆளாகி கீழே விழுந்திருக்கிறார் என்று தான் பட்ட துயரத்தை கம்பநாட்டாழ்வார் பாடல்களில் நாம் அழகாக பார்க்க முடிகிறது. அந்த சிறகுகள் அறுபட்டு கீழே விழுந்திருக்கின்ற சடாயுவை பார்த்து தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடினார்களாம். முனிவர் கூட்டத்தார் பிராட்டி, ஐயோ இனி பிராட்டிக்கு யார் துணை, பிராட்டி துணையை இழந்தாலே என்ற காரணத்திற்காக அவர்களெல்லாம் துன்பப்பட்டார்களெல்லாம். திருமாலின் இருப்பிடமாகிய வைகுண்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பசும் பொன்மயமான மலர் மாரியை சடாயுவின் மீது பொழிந்தார்களாம். இதை கண்டு சீதை நடுக்கமுற்றாளாம். என்ன ஆயிற்று, சடாயு நம் பொருட்டு இறக்கக்கூடிய நிலைக்கு ஆளானாரா, தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிகின்றார்களே என்று பெரும் துயருற்றாளாம். சடாயுக்கு ராம பக்தனாதனால் தான் சடாயுக்கு இந்த உபச்சாரம். நமக்கு பெரிய துணையாக இருந்தாரே கழுகரசனாகிய சடாயு, அவர் அழியக்கூடிய நிலைக்கு ஆளானாரே, எனக்கு இனி கதி யாது என்று சீதா பிராட்டி சிந்தித்தவளாய் தனது துணையாகிய சேவலை பிரிந்து நீங்கி வருந்துகின்ற அன்றிற் பேடை போல கதறினாலாம் சீதா பிராட்டி. இந்த அன்றிற் பறவைகள் என்ன செய்யுமா, தண்ணீரில் தாமரையுடைய தண்டு இடைப்பட்டாலும் தன்னுடைய இணையை பிரிந்து விட்டோமே என்று உயிரை விட்டு விடுமாம். அந்த அளவுக்கு அந்த அன்றில் பறவைகள் ஒன்றை ஒன்று பிரியாமல் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருக்குமாம். அப்படி அந்த பறவைகளுக்கு அந்த தண்டு இடைப்பட்டால் கூட தன் துணையை பிரிந்து விட்டோம் என்று உயிரை இழந்து விடுமாம். அப்படி அந்த ஒரு துன்பத்தை அடைந்தவளாக சீதா பிராட்டி ஆளானாலாம். யாரை சடாயு கீழே விழுந்த நிலையை பார்த்து பெரும் துன்பத்திற்கு ஆளானாள் என்பதை இங்கு நமக்கு கம்பநாட்டாழ்வார் அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். அறிவில்லாதவள், அதாவது நான் என்னுடைய அறிவை இழந்தேனே, ராமபிரானுடைய தம்பியான லக்குவணன் சொன்னார் அல்லையா, அவருடைய வார்த்தைகளை மீறி அவரே என்னை விட்டு போகும் அளவிற்கு நான் இலக்குவன் மீது கோபம் கொண்டேனே, என்னை பாதுகாத்திற்கு கழுகரசனாகிய சடாயு கூட இப்பொழுது சிறகுகள் அறுபட்டு இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். உண்மைதானே, இலக்குவன் எவ்வளவோ சொல்லுவாரு, அண்ணனுக்கு எதுவும் ஆபத்து இல்ல, பயப்பட தேவையில்லை, தைரியமா இருங்கன்னிட்டு. ஆனா தகாத வார்த்தைகளை கூறி சீதா பிராட்டி தான் விரைவாக தன்னை விட்டு நீங்குமாறு பல வார்த்தைகளை கூறியிருப்பாள். அதையெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறாங்களாம் சீதா பிராட்டி. நான் தானே கோபத்திற்கு ஆளாகி அவர் என்னை விட்டு விரைவில் நீங்குமாறு பல வார்த்தைகளை கூறிவிட்டேன் என்று அதையெல்லாம் நினைச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னுடைய வினைதான் காரணமா, எனது ஊழ்வினை இன்னமும் என்னுடைய வினைதான் காரணம், ஆனா இந்த வினையால நான் இன்னும் என்னென்ன கொடும் செயல்களுக்கு ஆளாக போகிறேனோ என்று பெரும் துன்பப்பட்டு வருந்துகிறாளாம் சீதா பிராட்டி. அத கம்பநாட்டாழ்வார் பதிவு செய்திருப்பார் இவ்வாறாக:
பின்னவன் உரையினை மறுத்து பேதையேன், அன்னவன் தனை கடந்து கடிது அகற்றினேன், பொறு மன்னவன் சிறையற மயங்கினேன், விதி இன்னமும் எவ்வினை இயற்றுமோ அனிட்டு அந்த பாடல் வரிகள் நமக்கு சிறப்பா எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம, நானிலேன் உரை கொடு நடந்த நம்பிமீர், நீநிலை அறநெறி நின்றுளோர்க்கெல்லாம், ஆணியை உந்தையர்க்கு அமைந்த அன்பனை காணிய வம்பென கலங்கி விம்பினாள். பெண்ணுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நான் தான் இங்க நான் எந்த நிலையில நான் ஆயிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாதவளாகிய என்னுடைய வார்த்தைகளால் தான் என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் ராமபிரானும் இலக்குவனும். அறிவில்லாமல் நான் அந்த மானிற்காக ஆசைப்பட்டதால் தான் ராமபிரான் சென்றார். அவர் பின்னர் இலக்குவனையும் என்னுடைய வார்த்தைகளில் செல்லும் பொருட்டு ஆயிற்று. அதனால் எனக்கு அறிவின்மை, நான் அறிவில்லாமல் செயல்பட்டவளானேனே என்று இங்க தன்னுடைய அந்த நிலைமையை சொல்லி வருத்தப்படுறா. அறிவில்லாமல் நீண்ட நிலைபேருடைய தர்ம மார்க்கத்தில் நிற்கின்றவர்களுக்கெல்லாம் உரையாணி போன்ற எப்படிப்பட்டவர் சடாயு, என் பொருட்டு இந்த நிலைக்கு கீழே விழுந்த சிறகுகள் அறுபட்டு மலை போன்ற ஒரு கீழே விழுந்த அந்த சடாயுவை பார்க்கின்ற பொழுது தர்ம நிலையில் நிலை பெற்ற உரையாணியானவர் அவர். தந்தையருக்கு பொருந்திய நண்பனான சடாயுவை, அதாவது இத்தகைய சடாயு யாருக்கு இணையானவர் தெரியுமா? சடாயு தயரத மன்னனுக்கு இணையானவர் அல்லவா சடாயு. இவரை காண்பதற்கு விரைவில் வாருங்கள் என்று தன்னுடைய இயலாமையை சொல்லி சொல்லி கலக்கமுற்று அழுதாலாம் சீதா பிராட்டி. அல்லல் உற்றேனே வந்து அஞ்சல் என்ற இந்த நல்லவன் தோற்பதே, நரகன் வெல்வதே, வெல்வதும் பாவமே, வேதம் பொய்க்குமா, இல்லையோ அறம் என இறங்கி பலவாறாக கூறி தன்னுடைய அந்த துன்பத்தை வெளிப்படுத்துகிறாளாம் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி இவ்வாறாக துன்பப்பட கீழே விழுந்த சடாயு அவரும் துயர் விழுகிறாராம். எவ்வாறு என்றால், எனது மக்களாகிய ராம லக்குவரர்கள் இன்னும் வந்தார்களா இல்லையா? எமது மருமகளான சீதைக்கு நேர்ந்த கொடுந்துன்பத்தை என்னால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் நீக்க முடியவில்லையே. நான் எவ்வளவோ போராடினேன், சீதா பிராட்டியை ராமனிடமிடமிருந்து மீட்க வேண்டும் என்று நான் போராடினேன். இறுதி வரை எந்த அளவிற்கு என்னால் முடியுமோ அந்த அளவிற்கு நான் போராடினேன். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் சீதா பிராட்டியை காப்பாற்ற முடியவில்லை. அப்படி உண்மையான கீர்த்தியை எனக்கு தந்திடாத, எனக்கு காப்பாற்றி இருந்தால் எனக்கு புகழானது கிட்டி இருக்கும். ஆனால் அந்த உண்மையான புகழ் எனக்கு கிடைக்காதவாறு விதியானது தடுத்து விட்டதே, தர்மத்தினுடைய வேலியை முறித்து விட்டதே, இனிமேல் வினையும் செயல் என்ன என்று சடாயுவும் தன்னுடைய துன்பத்தை பலவாறாக கூறி புலம்புகிறாராம். அது மட்டுமல்லாமல், ராவணனை கொன்று வெற்றி அடைய வல்லவர்களான ராம லக்குனர் இங்கு உள்ளாராயின் சீதைக்கு இப்படிப்பட்ட கொடிய துன்பம் நேர்ந்திருக்காதல்லவா? அவர்கள் அருகில் இருந்திருந்தால் சீதா பிராட்டிக்கு இத்தகைய துன்பம் நேர்ந்திருக்காது. இந்த நிலைமை இன்னதென்று தெரியாமல் அப்ப என்ன காரணமா இருக்கும்? அப்ப சீதா பிராட்டிக்கு இந்த துன்பம் நேர்ந்தது என்றால் இதற்கு வேறு ஏதாவது காரணமோ இருக்குமோ என்று பலவாறாக சிந்திக்கிறாராம் சடாயு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு இந்த துன்பத்திற்கு காரணம் ஒருவேளை சிறிய தாயாகிய கைகையினுடைய வஞ்சனைத்தான் இவ்வாறாக முடிந்திருக்குமோனிட்டும் நினைச்சு பாக்குறாராம் சடாயு. அது மட்டும் இல்லாம திருமால் தானே ராவணனாக வடிவெடுத்து வந்திருக்கிறார் ராமனாக. அப்ப இந்த ராவணன் கொடிய கோபத்தையுடைய இந்த ராவணனால் வெல்லப்படுவதற்கு உரியவரோ அல்லது அந்த அரக்கன் திருட்டுத்தன்மையுள்ள மாய செய்களால் இவ்வாறு வஞ்சனை செய்தானோ? இப்ப ராவணனை வெல்ல வேண்டும், ஆனா வெல்ல முடியலையே, ஒருவேளை இது ராவனுடைய சூழ்ச்சியால வெல்ல முடியாம போயிடுமோ, என்ன நேருமோ, இப்படி பல, அதாவது ஒரு துன்பத்தை அடைகின்ற போது இந்த துன்பத்திற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குமோ என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலவாறாக யோசிப்பது மனிதர்களுடைய இயல்புதான். அதே நிலைக்குத்தான் சடாயுவும் அந்த நிலைமையில்தான் இப்படி பலவாறாக சிந்திக்கப்படுகிறான். சீதா பிராட்டி கவர்ந்து கொண்டு செல்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குமோ என்று பலவாறாக அந்த காரணங்களை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எனது மகனான ராமனும் இந்த செய்தி ராமனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அந்த அரக்கர்களை தெரிஞ்சு
இந்த அரக்கர்கள் எல்லாம் நிர்மூலம் செய்வானா? அப்படி அந்த அரக்கர்களை நிர்மூலம் செய்து கொன்று வெற்றி கொண்டு தனக்கு நேர்ந்த கொடிய இப்பழியை தீர்த்து கொள்வான். ராவணனும் பிரம்மதேவனது தவறுதல் இல்லாத சாபத்தால் ராமனது மனைவியாகிய சீதையை தொடுவதற்கு அஞ்சுவான் அல்லவா? எப்படி அப்ப என்னுடைய மருமகளானவள் ஒரு பாதுகாப்பாக இருப்பாள் அல்லவா? ஏனென்றால் ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது அல்லவா, அதனால பாதுகாப்பா இருப்பான்ட்டு இப்படியெல்லாம் பலவாரா சிந்திச்சு பாக்குறாராம் சடாயு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய சடாயு மேலும் இன்னொன்னு நினைக்கிறாராம். சிறைச்சாலையை அடைந்தால் போல, அதாவது ராமனுடைய சிறைச்சாலையை சீதா பிராட்டி அடைந்திருக்க கூடும் என்று மனதில் சிந்திப்பவனாகிய சடாயு, போர் செய்கின்ற எனது சிறகு அழிந்து விட்டாலும் சீதையினது கற்பு நிலைமையாகிய பெரிய சிறகு அழிவு அடையாது. அதாவது நான் எதிர்த்து போரிட்டு என்னுடைய சிறகுகள் அறுபட்டு விழுந்த நிலையிலும் கற்பு நிலையாகிய பெரிய சிறகு சிறகாகிய சீதையினது சிறகானது என்றைக்கும் அழிவு அடையாது என்று எண்ணி துயரை ஓரளவுக்கு சீதை சிறைப்பட்டிருக்கலாம், ஆனா அந்த கற்பு சிறையானது அவளை காப்பாற்றும் என்று பலவாறாக துயர்படுகிறாராம் சடாயு. இத கம்மநாட்டாழ்வார் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருப்பாரு. பருஞ்சிறை இன்னை பண்ணி அருஞ்சிறை உற்றனலாம், பெருஞ்சிறை இற்றதேல் பூவை கற்பென்னும் இருஞ்சிறை இராதென இடரும் நீங்கினாள். இந்த 4 எல்லா பாடல்களையும் நம்மளால சிந்தித்து பார்ப்பதற்கு நேரமின்மை கருதி அப்பாடல்களில் ஆங்காங்கே ஒரு சில பாடல்களை மட்டும் அடியேன் மேற்கோளாக காட்டுகிறேன். பொருஞ்சிறை இற்றதேல் பூவை கற்பென்னும் இருஞ்சிறை இராதென இடரும் நீங்கினாள். தனது அழகிய அந்த சிறகுகள் இரத்த பெருக்கால் அழிவடைந்து தளர்ச்சி அடையவும் சீதையை மீட்க மாட்டாதவனாக நான் இருக்கின்றேனே, அப்படி இந்த நிலை எனக்கு வந்துவிட்டதே. எனது குமாரர்களாகிய ராம லக்குவனிடத்தில் மிகவும் செவ்வியதாய் போய் பொருந்தும் அன்பு மனத்தில் நிறைந்திருக்கவும் எப்படியாவது இந்த விஷயத்தை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்ட்டு அவர்கள் வரும் வரையிலாவது என்னுடைய உயிரானது உடம்பில் தங்கியிருக்க வேண்டும் என்று பலவாறாக வருந்துகின்ற சடாயுதயம் நமக்கு கம்பநாட்டாழ்வார் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார். அந்த நிலையில ராம லக்குவனர் மீண்டு வருகின்றனர். எவ்வாறாக என்றால் சீதா வராங்க, பர்ணசாலையும் இல்லை, அந்த பர்ணசாலையோடு பெயர்த்தெடுத்து சென்றிருக்கின்றனாரே என்று அந்த காட்சியை ராமனும் லக்குவனும் பாக்குறாங்க. பார்த்துட்டு திகைக்கிறாங்க. என்ன இது, இவ்வாறான ஒரு நிலை என்ன ஆயிருக்கும், என்ன பர்ணசாலை இல்லையே அன்னிட்டு வருத்தப்படும் போது லக்குவன் ராமபிரானிடத்தில் கூறுகிறாராம், சீதா பிராட்டியை தொட அஞ்சியே அரக்கன் என்ன செய்திருக்கான், நிலத்தோடு பெயர்த்தெடுத்து சென்றிருக்கிறான். தேர் சக்கரத்துடைய சுவடும் இங்க தெரியுது பாருங்கன்னா, அரக்கன் வெகு தூரம் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது, அதனால நாம் அவனை பிடிப்போம் வாருங்கள் என்று அண்ணனிடம் கூறுகிறானாம் லக்குவன். 2 யோசனை தூரம் இப்படி போறாங்க. அங்க கீழே என்ன அறுபட்டு விழுந்து கிடக்கிறது என்றால் வீணை கொடி கீழே கிடப்பதை பார்க்கிறாங்க, யோசிக்கிறாங்க. தேவர்களும் பகைவர்களுக்கும் இங்க என்ன நடந்திருக்குன்னா கடும் போரானது நடந்திருக்க கூடும் அன்னிட்டு இருவரும் நினைத்து கொள்கிறார்கள். பிறகு இது தந்தை சடாயுவால், ஒருவேளை அப்பா சடாயுதான் இங்க சடாயுவோட யாராவது போர் புரிந்திருக்கிறாமா என்று இருவரும் யோசிக்கின்றனர். வேகமாக சரி அப்ப போர் நடந்துட்டு தான் இருக்கும், நம்ம வேகமா போய் பார்த்தா அந்த அவங்கள கண்டுபிடிச்சிடலான்ட்டு வேகமா போறாங்க. அப்படி போரிட்டு கொண்டிருக்கும் தந்தையுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று இருவரும் நினைத்து வேகமாக செல்ல செல்ல அந்த இடத்துல என்னென்ன அவர்களுக்கு தெரிகிறது என்றால், ஒடிந்து கிடந்த ஒரு வில்ல பாக்குறாங்க, சூலத்தை பாக்குறாங்க, அம்பரா துணிய பாக்குறாங்க, கவசம், செத்து கிடந்த குதிரைகள், தேர்ப்பாகனம், தலை, உடல், சதை துண்டங்கள் என இப்படி எல்லாமே அங்க ஒவ்வொன்றாக விழுந்திருக்கு கீழே. அந்த ஒவ்வொன்றாக விழுந்து கிடப்பதை பாக்குறாங்க. மேலும் என்னென்ன அங்க விழுந்து கிடக்குன்னா தோலணிகள், மகுடங்கள், குண்டலங்கள் இதையெல்லாம் பாக்குறாங்க. அப்ப சடாயுவோடு பல பேர் போரிட்டு இருக்க கூடுமா, ஒருவர் போரிட்டு இருப்பார்களா, பலர் போரிட்டு இருப்பார்களா, இப்படி பலவாறாக இருவரும் நினைத்து கொள்கிறார்கள். இறுதியாக ஒரு முடிவுக்கு வராங்க 2 பேரும். அப்ப நமது தந்தையாகிய சடாயுவோடு போரானது நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் பலர் போரிட்டனரா ஒருவர் போரிட்டனரா என்று ஒரு இருவரும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா 10 தலைகளையும் 20 தோள்களையும் உடைய ராவணன் தான் அவன் ஒருவனே என்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு இருவரும் வருகிறார்கள். சற்று தூரத்தில்
சடாயுவை பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்களேன், விழுந்து கிடக்கின்ற ரொம்ப, அதாவது தயரதன் இறந்த பிறகு அந்த இடத்தில் தந்தையாக சடாயுவை நினைத்து கொண்டு பெருமிதம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் சடாயு இவ்வாறு விழுந்து கிடக்கிறாரே என்று பார்க்கிறார்கள். பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ராமன் ரொம்ப அழுது புலம்புறாராம். இந்த நிலைக்கு காரணம் நம்மாலதானேன்னுட்டு அவர் புலம்புறாரு. அதாவது எங்களை காக்க வேண்டி என்னுடைய மனைவியை காப்பாற்ற ஒருவர் கையில் பிடிப்பட்டவளாக அவளை மீட்கும் பொருட்டு எதிர்த்தவனான பெரியோனாகிய உன்னை கொன்று, அதாவது சீதா பிராட்டியை கவர்ந்து கொண்டு செல்லும் போது அவனோடு போரிட்டு தந்தையாகிய சடாயுவிற்கு இந்த நிலையானது ஏற்பட்டு விட்டதே அன்னிட்டு, இந்த நிலைக்கு ஆளான நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, என்னுடைய உயிரானது பறிபோகாமல் இருக்கின்றதே என்று ராமபிரான் புலம்புகிறாராம். நீயோ இந்த நிலைக்கு கொல்லப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்றாய். வலிய தண்டத்தை உடைய நான் வெறுமனே இந்த வில்ல தரித்து கொண்டும் பானங்களை அந்த தொகுதியை சுமந்து கொண்டும் நின்றவனான நானும் ஒரு வீரனா? வீரன் போல் நான் நிற்கிறேனே தவிர நான் உண்மையான வீரன் கிடையாது. சடாயுடைய இந்த நிலைமைக்கு தந்தையே உன்னுடைய நிலைமைக்கு காரணான நாம் வீரனா? நாம் வீரனே கிடையாதுன்னுட்டு ராமபிரான் அழுகிறாராம். இனி என்னை போல புகழுள்ளவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? இறகுகளின் வலிமை உடையவனே, எப்படிப்பட்ட மாவீரன் நீங்கள்! உங்களை யாராலையுமே தகர்க்க முடியாதே. அப்படி இருக்க உங்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது? தீவினையுடைய என்னுடைய மனையால் காண உன்னை ஆயுத வலிமையுடைய பகைவன் கொன்றுவிட்டு சென்றுவிட வில்லை உடையவனான வீணே நான் உயிரோடு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதையே சொல்றாரு. அதாவது ஒரு சில நேரத்துல நம்ம சொன்னதையே சொல்லுவோம் பாத்தீங்களா, இயலாமை காரணமாக. அந்த வகையில தனக்கு ஒப்புமை தானே அன்றி வேறு இல்லாதவனான ராமனும் அவ்வாறு மிகுதியான வார்த்தைகளை சொல்லி சொல்லி புலம்புறாரு. மதிமயக்கம் இல்லாம இளைய பெருமானும் அதே மாதிரி கூட சேர்ந்து புலம்புறாராம். கழுகு அரசனான சடாயுவும் உள்ளத்தில் சிறிது உணர்ச்சி தோன்ற அப்பதான் மெதுவா என்ன பண்றாராம், கொஞ்சோடு துன்பத்தோடு கொஞ்சம் பெருமூச்சு விட்டவரா இவர்களை பார்த்து மெல்ல கண்களை திறந்து பார்க்கிறாராம். இந்த சீதைக்கு நேர்ந்த நிலைமையை அறியாமல் உயிர் நடுக்கம் வெல்வதாக பெருமூச்சு விட்டவரான சடாயு இவர்களை பார்த்து கொஞ்சம் அந்த மனம் குளிர்ந்தவனாய் அப்பொழுது அதாவது நான் இப்பதான் எனக்கு கொஞ்சம் மூச்சு வந்த மாதிரி இருக்கன்னு சொல்றாரு. இந்த நிலையில தான் சடாயுவை ராமனும் லக்குவனும் காண்கிறார்கள். அப்ப சடாயு பார்த்து கேக்குறாங்களாம். சடாயு விழுந்து கிடந்த பார்த்து அப்படியே அந்த மேனில ராமபிரான் விழுந்து விடுகிறார். விழுந்து புலம்புகிறார், அழுகிறார். என்ன செய்வது அறியாமல் அப்படியே அவருடைய நிலைமையை பார்ப்பதற்கே முடியவில்லை. ஒரு நாழிகை நேரம் பேச்சு மூச்சில்லாமல் ராமனும் கிடந்தாராம். அதை பார்த்து லக்குமணன் வருத்தப்பட்டாராம். லக்குவன் நீரை தெளித்து தன்னுடைய அண்ணனாகிய ராமபிரானுடைய மூர்ச்சை தெளிவித்தாராம். உணர்வு பெற்ற ராமன் தயரதனாகிய ஒரு தந்தை முன்னே இறந்தார். இப்பொழுது எனக்காக பெரிய தந்தையாகிய நீங்களும் இறந்து விட்டீர்களா? ஐயோ, நானே உங்களுக்கு இருவருக்கும் யமனாக ஆனேனே என்று ராமன் வருத்தப்பட்டு அழுவதாக கம்மநாட்டாழ்வார் பாடல் ஒன்று நமக்கு விளக்குகிறது. அப்போது உணர்வு பெற்ற சடாயு மெதுவா அதாவது உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தைய, அந்த வகையில எப்படியாவது ராமனையும் பார்த்து விட வேண்டும் என்று உயிரை பிடித்து கொண்டிருந்த சடாயு மெதுவாக கண்களை திறந்து பார்த்து இவர்களிடம் கூறுகிறாராம். என் கடைசி நேரத்தில் உங்கள் இருவரையும் பார்த்து விட்டேன் என்று அவர்கள் இருவரையும் அருகில் அழைத்து தன் மூக்கால் இருவரையும் உச்சி மோங்கதாராம். இந்த பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா, பிள்ளைங்களை தன்கிட்ட அழைச்சு ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிச்சுக்கணும்ன்ற மாதிரி, அந்த மாதிரி கிட்ட அழைத்து அவர்களை அணைத்துக் கொள்கிறாராம் சடாயு. ஏன் நீங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் சீதையை விட்டு சென்றீர்கள்? ஏன் 2 பேரும் விட்டுட்டு போனீங்க கேக்குறாரு. அப்ப லக்குவனன் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் முழுசா எடுத்து சொல்றாராம். ராவணன் சீதையை நிலத்தோடு பெயர்த்தெடுத்து சென்றான். நான் தடுத்து பார்த்தேன், என்னால் முடிந்தவரை போரிட்டேன். ஆனால் ராவணன் சிவவாளால் என்னுடைய சிறகுகளை வெட்டி என்னை வீழ்த்தி விட்டான். அப்ப ராமனுக்கு ரொம்ப கோபம் வருதான். நடந்த இந்த செயல்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தேவர்களையும் சரி, இந்த உலகத்தையும் சரி, அண்ட சராச்சரங்களையும் சரி நான் அழிச்சிடுவன்ட்டு கோபத்தோட சொல்றாராம். அப்ப அது தவறு,
மகனே, நீ கூறுவது தவறு, உன்னை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்க, உலகை அழிப்பேன் என்று நீ சூளுரைப்பது தவறானது, கோபப்படக்கூடாது, ராவணனை வெல்லலாம் உன் துணை கொண்டு என்றுதான் தேவர்களையும் முனிவர்களும் இருக்கிறாங்க. ஆனா நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? நீ கோபம் கொண்டால் அதை உலகம் பொறுக்காது. ஆராய்ந்து பார்த்து சீதையை நீங்கள் இருவரும் ஏன் தனியா விட்டுட்டு போனது உங்கள் குற்றமே தவிர நீங்கள் உலகத்தின் மீது என்ன செய்யக்கூடாது என்றால் பழியை போடக்கூடாது. உலகத்தார் செய்த குற்றம் எதுவும் இல்லை, எனவே உலகத்தின் மீது கோபம் கொள்ளாதே என்று ராமனுக்கு அறிவுரை கூறுகிறாராம் சடாயு. இதனை கம்பர் இவ்வாறாக அழகாக கூறுகிறார். வம்பிழை கொம்பின் வஞ்சி வனத்திடை தமியல் வைக கொம்பிழை மானின் பின்போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர் அப்பிழை வரிவில் செங்கை ஐயன்மீர் ஆயுங்காலை உம்பிழை என்பது அல்லாமல் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று பாடியிருக்கிறார் கம்பநாட்டாழ்வார். அப்ப எண்ணிய செயல்களை முடிக்க வேண்டும் என்றால் எதை முதலில் நாம கைவிடணும்னா கோபத்தை. பெரும்பாலானவங்களுக்கு எது எதிரியன்னா கோபம்தான், தன்னுடைய கோபம்தான். அதைதான் உலக மக்களாகிய நாமும், அந்த மக்கள்ல ஒன்றுதான் நாம கூட. அப்படி நாமும் பல நேரங்களில் அந்த கோபத்தை கைவிட வேண்டும் என்ற கருத்தை தான் நமக்கு கம்பராமாயணம் வலியுறுத்துகின்றது. சடாயும் இவ்வாறான ஒரு அறிவுரையைத்தான் ராமனுக்கு எடுத்துரைக்கிறார். சடாயு கூறியதையெல்லாம் தன் தந்தை தயரதனுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு சீதையை மீட்டு அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையின்படி அறக்கரை வேரோடு அழிப்பேன் என்று சூளுரைத்தாராம் ராமபிரான். சடாயு புல்லின் வேந்தன் ஓய்வினன் உணர்வும் தேய உரைத்திலன். அப்ப கேக்குறாங்க, எந்த வழியா ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றால் என்று கேட்பதற்கு முன்னரே சடாயு தன்னுடைய இன்னுயிரை இழந்தார். ராவணன் எங்கே சென்றான் என்று கேட்க இலங்கை என்று சொல்லி இருந்தால் சீதா பிராட்டி இவர்கள் உலகமெல்லாம் தேடும் கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதற்குள்ளாகவே சடாயு உயிர் நீத்தார். அப்ப 2 பேரும் அழறாங்க. இப்ப ராமனும் லக்குவனும் அழறாங்க. சடாயுவை சந்தித்த முதல் பார்த்தாங்க இல்லையா, கண்டனர் கடுகின் வேந்தை என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம் அல்லவா. சந்திச்ச முதல் அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து இருவரும் அழுவுகிறார்கள். நமக்கு ஆதரவு அளித்த தந்தையாயிற்றே, இறந்து விட்டாரே என்று நினைத்து நினைத்து அழுகின்றனர். நமக்கும் அப்படித்தானே, நெருங்கிய உறவுகளோ நண்பர்களோ இறந்தால் என்றால் அவர்களை நினைத்து கொண்டு அழுவோம் அல்லவா. அந்த உறவுகளை நினைத்து அழுகின்ற அந்த மனிதர்களுடைய மனநிலையை பல கவிஞர்களுடைய பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த வகையில் வைரமுத்தினுடைய வரிகள் 2 மட்டும் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமலாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்று சாம்பலும் எங்கே, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. நம்மை விட்டு ஒரு உறவு பிரிந்தால் நாம் எத்தகைய அந்த துன்பத்தை அடைவோம் என்பதைத்தான் வைரமுத்துடைய வரிகளும் நமக்கு நினைவுபடுத்தின. அந்த வகையில் இறந்த சடாயுவிற்கு ராமனும் லக்குவனும் நீர்க்கடன் செய்கிறார்கள். பரமாத்மாவாகிய ராமரை பார்த்து கொண்டே ஆவி நீக்கினார் சடாயு. பல்லாண்டுகள் தவம் செய்து ராமரை மகனாக பெற்ற தயரதனுக்கு கூட இந்த புண்ணியம் கிடைக்கவில்லை. மருணத் தருவாயில் ராமபிரானை தரிசிக்கும் வாய்ப்பையும் தயரதன் பெறவில்லை. சடாயு செய்த புண்ணியத்தால் மரணப்படுக்கையில் ராமபிரானை தரிசிக்கும் புண்ணியத்தை பெற்றார். ராம் ராம் என்று கூறிக்கொண்டே, ராமா ராமா என்று கூறிக்கொண்டே அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்தது. அந்த நாமம் பாத்தீங்கன்னா ராமநாமம் தாங்க சிறந்தது. நாமத்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். இங்கு சடாயு ராமா ராமா என்று கூறிக்கொண்டே உயிர் நீத்தார். சடாயுனுடைய அண்ணனாகிய சம்பாதி ராமநாமத்தாலேயே தன்னுடைய அறுபட்ட சிறகுகள் முளைத்தெழுந்தன. அந்த கதை வேறு. இன்னொரு நிகழ்வுல நாம சடாயுடைய அண்ணனாகிய சம்பாதியை நாம் காணலாம். அந்த வகையில் இவர் உயிர் நீத்தார் சடாயு. ராமபிரான் லக்குவனுடைய துணையோட அகிர்கட்டைகளை எல்லாம் அடுக்கிறாரு. அதன் மீது தர்பை புல்லை பரப்பினார். சந்தனம் பூ நீர் கொண்டு சடாயுன் சடலத்தை நீராட்டினர்.
பிறகு அலங்கரித்த தருபை புல் மீது சடாயுவின் சடலத்தை வைத்து தீ மூட்டினர். இவ்வாறு முறைப்படி சடாயுவிற்கு இறுதி கடன் செய்கிறான் சடாயுவிற்கு ராமபிரான். அம்மா 5 நிமிடங்கள் தான் முடித்துக் கொள்கிறேன் அம்மா. நீர்க்கடன் பெருமைக்கு ஒரு உதாரணம். அதாவது ராமபிரான் சடாயுவிற்கு நீர்க்கடன் செய்தாரா என்றால் உண்மையான பக்தருக்கு கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார். கும்பகோணத்தில் ஒரு நிகழ்வு. நாராயண சுவாமி பிள்ளை என்று அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அங்கிருக்கின்ற பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே தன் வாழ்நாளை கழித்து விட்ட ஒரு பக்தர் தான். அருகிருப்பவர்கள் தோழர்கள் எல்லாம் சொல்வார்களாம், திருமணமும் செய்து கொள்ளவில்லை, உனக்கு வயதும் ஆகிவிட்டது, நாளைக்கு நீ இறந்தால் உனக்கு யார் நீர்க்கடன் செய்வார்கள் என்று கூறும் பொழுது அவர் இறந்த நேரத்தில் அங்கிருந்த அந்த தெருவில் இருந்த ஒரு சிறு பிள்ளையின் வடிவாக வந்து அந்த பக்தருக்கு பெருமாளே நீர்க்கடன் செய்ததாக ஒரு வரலாறும் உண்டு. மறுநாள் காலையில் கோயிலை அந்த கர்ப்ப கிரகத்தில் பார்க்கின்ற பொழுது தர்பை புல்லோடும் அந்த ஈர வேட்டியோடும் பெருமாள் இருந்ததாக ஒரு சான்றும் வரலாறும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் உண்மையான பக்தனான சடாயுவுக்கு ராமபிரான் நீர்க்கடன் செய்தார். நீர்க்கடன் பெருமைக்கு இதைவிட நாம் என்ன உதாரணத்தை சொல்ல வேண்டும் பெரியோர்களே? பத்ரிநாத் என்ற இடத்துல உள்ள அலகானந்தா நதிக்கரையில இன்றைக்கும் நீர்க்கடன் செய்கிறார்கள். இங்கு நீர்க்கடன் செய்தால் அதன் பின் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செய்ய வேண்டியதில்லை. இன்னொன்றையும் நாம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று நாம் யாருக்கு வேண்டும் என்றாலும் நீர்க்கடன் செய்யலாம். பெண்களும் இந்த நீர்க்கடன் செய்கிறார்கள். கயா என்ற இடத்தில் பெண்கள் இந்த நீர்க்கடன் செய்கிறார்கள். அவ்வாறு சடாயுவிற்கு நீர்க்கடன் ராமபிரான் செய்தார். சடாயுனுடைய நினைவு சின்னம் பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. வாழ்நாள்ல நாம ஒரு முறை இந்த இடத்துக்கு ஒரு புனித யாத்திரையாக சென்று வர வேண்டும். சடாயு எர்த் சென்டர் என்று இந்த இடத்த சொல்லுவாங்க. உலகின் மிக பெரிய பறவை சிற்பம் இருக்கக்கூடிய இடமா இந்த இடத்த சொல்றாங்க. கொல்லம் மாவட்டத்துல சடையமங்கலத்துல திருவனந்தபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் ஜடாயுடைய நினைவு சின்னம் இருக்கின்றது. பிரம்மாண்டமான ஒரு சிற்பம், 200 அடி நீளம், 150 அடி அகலம், 70 அடி உயரம். சடாயுனுடைய அந்த உடலுக்குள்ளார 60 தியேட்டர் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க. சிற்பத்தை அடைய நமக்கு கார் வசதி, கேபிள் கார் வசதியும் உண்டு. ராமர் கோயிலும் இங்கு உண்டு. புராணங்களையும் சாகசத்தையும் இணைத்து பார்வையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அனுபவமாக இங்கு சென்று வருபவர்களுக்கு கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. சடாயுவிற்கான கோயிலை வாழ்நாளில் நாமும் ஒரு முறை தரிசிச்சுட்டு வருவதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த வகையில ஒரு கண்ணதாசனுடைய பாடலோடு அடியேன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இங்கு சடாயு தன்னலமற்ற தியாகம், அன்பின் மூலம் மனிதன் தெய்வ நிலையை அடையலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் பறவை இனத்தை சார்ந்த கழுகு தன் நிலையிலிருந்து தொண்டுள்ளத்தால் தெய்வ நிலையை எய்தியது. தெய்வ நிலையை எய்தியது. சடாயும் தியாகத்தை சிந்தையில் இருத்துவோம், சீரிய வாழ்வை வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிகச் சிறப்பானதொரு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். இவர்கள்தான் இறைவனை அடைய முடியும், அவர்கள்தான் இறைவனை அடைய முடியும் என்று இல்லாமல், யார் ஒருவர் உண்மையான உள்ளத்தினால் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களால் நிச்சயமாக இறைவனுடைய திருவருளை பெற முடியும், அவனுடைய திருவடியை பெற முடியும் என்கின்ற ஒரு தியாக உணர்வு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு பொருந்திய ஒரு உரையை நமக்கு இன்றைக்கு சடாயு அவர்களை முன்னிறுத்தி எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி அம்மா. மகிழ்ந்த மகிழ்ச்சிகள். அடுத்ததாக